தோடு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார் என்று பாவேந்தர் பாடிய பெரியார் மண்ணில் வெற்றிடம் ஒருபோதும் இருந்தது இல்லை. வெற்றிக்கான இடம்தான் இருக்கிறது என்பதை மீண்டும் அனைவருக்கும் உணர்த்தியிருக்கிறது திமுகவின் மாபெரும் ஈரோடு மண்டல மாநாடு. தத்துவ வறுமை திராவிட இயக்கத்திற்கு என்றுமே கிடையாது என்று பறைசாற்றியது கொள்கை தீரர்களின் அணிவகுப்பு. சமுதாயத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் பாடுபடும் ஒரே இயக்கம் திமுக என மாநாட்டு இருவண்ண கொடிகள் 8 திசையிலும் முரசொலித்தன. மொழியின் அடையாளத்தை, இனத்தின் அடையாளத்தை திமுக உயர்த்தி பிடித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம்தான் வானுயர பறந்த கருப்பு சிவப்பு கொடியின் கம்பீரம். வணக்கத்திற்குரிய தளபதி, வணக்கத்திற்குரிய தளபதி, வாழும் பெரியார் தளபதி, வாழும் பெரியார் தளபதி, இளைய கலைஞர் தளபதி, இளைய கலைஞர் தளபதி, இனத்தின் காவலர் தளபதி, இனத்தின் காவலர் தளபதி, எங்கள் உயிர் தளபதி, எங்கள் உயிர் தளபதி, எங்கள் உணர்வு தளபதி, எங்கள் உணர்வு தளபதி, எங்கள் தேசம் தளபதி, எழுச்சியின் நாயகர் தளபதி, கழகத்தின் போர்வாள் தளபதி, கலைஞரின் கேடயம் தளபதி, எங்கள் உயிர் தளபதி, வாழும் பெரியார் தளபதி, வணக்கத்திற்குரிய தளபதி. நான்காம் தலைமுறையாய் தமிழகத்தை காக்கும் கழகத்தின் மாநாட்டிற்கு குடும்பம் குடும்பமாய் குவிந்த கொங்கு நாட்டு மக்கள். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற கலைஞரின் முழக்கம்தான் தமிழ்நாடெங்கும் இதய கீதமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. தலைவர் கலைஞரின் வழிகாட்டுதலோடு திமுக செயல் தலைவரின் புதிய ஐம்பெரும் முழக்கம் இளைஞர்களின் மத்தியில் உதய கீதமாக புதிய அத்தியாயம் எழுத தொடங்கியிருக்கிறது. இந்த மாநாட்டு மேடையில் தலைவர் கலைஞர் இல்லாத நேரத்தில் அவருடைய அன்பான வாழ்த்துக்களோடு, அவருடைய ஒப்புதலோடு, அவருடைய அனுமதியோடு எப்படி அண்ணா இல்லாத மாநாட்டில் 50 முழக்கங்களை கலைஞர் நமக்கு தந்தாரோ அதுபோல் இந்த மாநாட்டில் கலைஞரின் அனுமதியோடு ஒரு 50 முழக்கங்களை நான் இந்த மாநாட்டில் உங்களிடத்தில் வழங்கப் போகிறேன். கலைஞரின் கட்டளையை கண்போல் காப்போம், தமிழரை வளர்த்து தமிழை போற்றுவோம், அதிகார குவிகளை அடித்து நொறுக்குவோம், மதவெறியை மாய்த்து மனிதநேயம் காப்போம், வளமான தமிழகத்தை வளர்த்து எடுப்போம். இந்தியா எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கொள்கை அளவில் விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 70 ஆண்டு கால வரலாற்றிலே எத்தனையோ மாநாடுகள் அறிஞர் அண்ணா அவர்கள் பொறுப்பேற்று இருந்த காலத்திலும் சரி, அதற்கடுத்து கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று சோதனை மிக்க காலங்களிலே கூட நடந்த போதெல்லாம் நடந்த மாநாடுகள் பல
திருப்பு முனைகள் மாநாடுகள் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நல்ல திருப்பமான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மதவாதம் எங்கே காலூன்றி விடுமோ, ஜாதி வெறியர்கள் இந்த உணர்வை உருவாக்குவார்களோ, பழமையும் சனாதனமும் ஆட்சிக்கு வர துடிக்கின்றனவே என்று கருதிய காலத்தில் அவைகளுக்கு சிறப்பான பதிலடி தரக்கூடிய வகையில் தளபதி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு வரலாற்று காவியத்தை உருவாக்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய ஈரோடு மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க முத்திரையை பதிப்பித்திருக்கின்றது. செயல் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய உரை மிகச்சிறப்பாக அமைந்தது. நான் முழு உரையும் கேட்டேன். இன்றைக்கு நடைபெறுகிற அதிமுக அரசினுடைய ஆட்சியின் அலங்கோலங்கள், அவலங்கள், மக்கள் படுகிற வேதனைகள், மத்திய அரசுக்கு கைகட்டி வாய்புத்தி சேவகம் செய்கின்ற இந்த இழிதகவையான நிலைமையை படம் பிடித்து காட்டினார். மத்திய அரசு எப்படி தமிழகத்தை வஞ்சிக்கிறது, நாசம் செய்கிறது என்பதை சுட்டிக்காட்டி கடுமையாக சாடினார். அடுத்த கடமை நமக்கு என்ன, திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களுக்கு என்பதை எடுத்துரைத்தார். ஈரோடு மாநாடு திராவிட இயக்க சரிதத்தில், குறிப்பாக திமுக கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு பொன்னேடாக அமைந்துவிட்டது. செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பேராசிரியர் மற்ற திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு அந்த மாநாடு ரொம்ப ஒரு எழுச்சியோடு நடைபெற்றிருக்கு என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மத அடிப்படையில் மக்களை கூறு போட்டு மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய இந்த மதவெறி சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. ஆகவே அந்த சக்திகளை எதிர்த்து போராடுவது என்று முடிவெடுத்திருக்கிற அந்த தீர்மானம் முக்கியமானது. அதே மாதிரி மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கத்தை கண்டித்து பல விஷயங்களில் இந்த அளவுக்கு இந்தி திணிப்பு உள்ளிட்ட பல மோசமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடி அரசாங்கத்தை கண்டித்து அவங்க தீர்மானம் போட்டிருக்கிறதும் ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய தீர்மானம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மண்டல மாநாடு என்று சொன்னாலும் கூட ஒரு மாநிலம் தழுவிய மாநாடாக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்ற மிக சிறப்பான முறையில் அந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இன்றைய சூழலில் சமூக, அரசியல், பொருளாதார நிலைகள் குறித்து அந்த மாநாட்டில் மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள். ஏராளமான தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த மாநாட்டு நிறைவுரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், பேரன்பிற்குரிய சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆற்றிய நிறைவுரை என்பது மிக மிக முக்கியமானது. தமிழக பிரச்சனைகளையும் அது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்தும், குறிப்பாக மத்திய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்தும், வகுப்புவாத சக்திகள் தலைதூக்கி வருவது குறித்தும், மாநில அரசு ஒரு செயலற்ற தன்மையில் இருப்பது குறித்தும் அவர் விரிவாக பேசியிருக்கிறார். அதனை ஒட்டிய தீர்மானங்களும், ஏராளமான தீர்மானங்கள் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த கருத்தியல் என்பது அடிப்படையில் பெரியாரியம், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சமூக நீதி. ஆகவே சமூக நீதியை பேசுவதற்கு, சமூக நீதியை முன்னெடுப்பதற்கு, சமூக நீதி அரசியலை தக்க வைப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அமைப்பு வலுவாக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையும் செயல் தலைவர் என்கிற ஒரு புதிய பொறுப்பின் மூலம் வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சமூக நீதியை பேசுவதற்கு தமிழகத்திலே அமைப்பு இல்லாமல் போய்விட்டது என்றால்தான் அது வெற்றிடம். அப்படி ஒரு வெற்றிடம் தமிழகத்தில் இல்லை என்பதைத்தான் நான் தொடக்கத்திலிருந்து கூறி வந்திருக்கிறேன். சமூக நீதி, பெரியாரியம் என்கிற அந்த களத்தில் கலைஞர் அளவுக்கு இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஊக்கமாக முன்னெடுத்துச் செல்கிறார். தனது கடுமையான உழைப்பின் மூலம் முன்னெடுத்துச் செல்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே லட்சோப லட்ச மக்கள் பங்கு கொண்ட கொங்கு மண்டல மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிவடைந்திருக்கின்றது. அந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டின் பிரச்சனைகள், இந்தியா எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூக நீதி, மதசார்பின்மை குறித்து சட்டான உயரிய எண்ணங்களை கொண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன.
தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சிக்கு வரப்போவது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. குறிப்பாக மதவெறியை மாய்ப்போம், மனிதநேயத்தை காப்போம் என்ற முழக்கமும் இந்த மாநாட்டில் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரோட்டில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மண்டல மாநாடு இவ்வளவு எழுச்சியோடு வெற்றி பெற்றிருப்பதற்கான காரணங்களில் முக்கியமான 2 காரணம். ஒன்று சமூக காரணம், 2 அரசியல் காரணம். சமூக அடிப்படையிலான காரணம், சிந்தனையிலான காரணம் என்று நான் எதை குறிப்பிடுவேன் என்று சொன்னால், சமீப காலமாக திராவிட கருத்தியலுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் இடமில்லை, அதற்கான தேவையில்லை, அதற்கான சூழல் இல்லை என்றெல்லாம் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதனுடைய உச்சமாக பெரியார் சிலையை உடைப்போம் என்றெல்லாம் குரல் எழும்பியது. அப்போதெல்லாம் பல பேர் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், பெரியாருடைய தேவை குறைந்து விட்டது, திராவிட இயக்கத்தினுடைய தேவை குறைந்து விட்டது, இனிமேல் திராவிடம் என்று சொல்லி எல்லாம் அரசியல் நடத்த முடியாது என்று எண்ணினார்கள். ஆனால் பெரியார் சொன்ன ஒவ்வொரு வாசகமும் எதுவரை தொடர்பில் இருக்கிறதோ, ஜாதியை ஒழிய வேண்டும் என்று சொன்னார், ஒழியவில்லை. மதம் ஒழிய வேண்டும் என்று சொன்னார், மத நல்லிணக்கமாவது வேண்டும் என்று சொன்னார், அதுவும் நடைபெறவில்லை. பெண்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னார், பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொன்னார், இன்னும் நாம் முழுமையை அடைந்து விடவில்லை. எனவே என்ன காரணத்திற்காக ஒரு தத்துவம் வந்ததோ அந்த தத்துவத்தினுடைய வெற்றி முழுமை பெறாத போது அந்த தத்துவம் நிச்சயமாக தேவைப்படும். அந்த அடிப்படையில் பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார் என்பதை இளைஞர்கள் உட்பட உணர்ந்திருந்த காரணத்தினாலே தான் ஒரு புதிய எழுச்சியை ஈரோடு மாநில மாநாட்டில், மண்டல மாநாட்டில் நம்மாலே கண்டுகொள்ள முடிந்தது. இது சமூகவியல் காரணம். அரசியல் காரணம் என்று எடுத்துக்கொண்டால், கடந்த சட்டமன்ற தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு விபத்தாக, பண விநியோகமாக இருக்கட்டும் அல்லது வேறு சில காரணங்களாக இருக்கட்டும், ஒரு விபத்தை போல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வர முடியாமல் ஜெயலலிதா தலைமையிலான ஒரு ஆட்சி வர நேரிட்டது. அப்படி நேரிட்டதை வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மக்களே உணர்ந்திருந்தார்கள். அது முதற்கட்டம். 2வது கட்டம், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஏற்கனவே அரசாங்கம் சரியில்லை, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது ஜெயலலிதா மீது. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அரசும் ஓ பன்னீர்செல்வம் அரசும் முழுக்க அரசு எந்திரத்தை முடக்கி ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற எரிச்சல், என்கின்ற கோப ஆவேசம் மக்களிடத்திலே இருந்தது. இந்த 2 காரணமும் சேர்ந்துதான் ஈரோடு மண்டல மாநாட்டை வெற்றி பெற வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். புதிதாக இளைஞர்கள், 18 வயதிலிருந்து 20-22 வயது வரை இருக்கிற மாணவர்கள் இருசக்கர வாகனங்களில், சைக்கிள்களில், பேருந்துகளில் வந்து இறங்கியதை நேரடியாக நான் பார்த்தேன். நான் எத்தனையோ மாநாடுகளில் பேசியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் ஈரோடு மாநாட்டில் வந்த புதிய வரவுகள், புதிய இளைஞர்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எப்படி ஒரு மெரினாவிலே ஒரு பெரிய கூட்டம் ஜல்லிக்கட்டுக்காக கூடியதோ, ஒரு கோப ஆவேசம் தெரிந்ததோ, அதை போல ஈரோடு மண்டல மாநாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின்பால் இருந்தது. அதற்கு இந்த 2 காரணங்கள் அடிநாதமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சொற்பொழிவினை நிகழ்த்தி இயக்கத்தின் இன்றைய தலைமுறைக்கு கழகத்தின் கொள்கையை தெளிவுபடுத்திய மாநாடு. தலைவருடைய கவிதை ஒன்று, ஒரு மரம் ஒரு கிராமத்திலே பழுத்ததாம். அந்த மரம் பழுத்த போது அங்கே இருந்த அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஓடி போய் தன் பசியை தணிப்பதற்காகத்தான் அந்த மரம் பழுத்திருக்கிறது என்று அந்த பழத்தையெல்லாம் பறித்து சாப்பிட்டார்களாம். சாப்பிட்ட பிறகுதான் தெரிந்ததாம் அது விஷப்பழம் என்று. அப்படி விஷவித்துக்களுக்கு ஓட்டு போட்டுவிட்டு இன்று நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். மோடி சொன்னார், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்து உங்கள் வங்கியில் 15 லட்சம் ரூபாய், எல்லாரோடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு. ஆனால் இன்று நடந்து கொண்டிருப்பது என்ன? நம்ம வங்கியில் போய் போடக்கூடிய பணத்தை கொண்டு போயிட்டு வெளிநாட்டுக்கு அவன் திருடிட்டு ஓடக்கூடிய நிலை, அவர்களை வழி அனுப்பி வைத்து விட்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கமாக மோடியின் அரசாங்கம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய திராணியும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு அரணாக, இங்கே வராமல் தடுக்கக்கூடிய அரணாக, இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய அரணாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியது திராவிட இயக்கம், அண்ணன் தளபதி அவர்கள். அதனால் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்ட இனத்தார் மீண்டும் முற்றகை, மாண்டிடும் புழுவே மகுடம் கழற்று என்று.
அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே இங்கே இருக்கக்கூடிய சிங்க கூட்டம் நாம் அவரை பின்தொடர்ந்து கோட்டைக்கு செல்வோம், கோட்டையை முற்றுகையிடுவோம். நாளை நமதே. 3 பேர் வெவ்வேறு காரணங்களுக்காக இயக்கம் நடத்தியவர்கள் பின்னர் இணைந்து ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக நடத்தினால்தான் இங்கே தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் பார்ப்பனர் அல்லாத மக்களை முன்னேற்ற முடியும் என்ற எண்ணத்திலே அவர்கள் உருவாக்கிய கட்சிதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதற்கு ஒரு 100 ஆண்டு கால வரலாறு தான் இருக்கிறது. அதற்கு முன்னாலே சில தலைவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இந்த பிரச்சனையை முழுமையாக அணுகி இந்த பிரச்சனைக்கு முறையாக தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணத்திலே உருவான இயக்கம்தான் தென்னிந்திய நல உரிமை இயக்கம். 1950ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டு பொன்மொழிகள் என்னும் நூலை வெளியிட்டதற்காக ஐயா பெரியார் அவர்களையும், ஆரியமாயை என்னும் நூலை வெளியிட்டதற்காக அறிஞர் அண்ணா அவர்களையும் அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. வெறும் கருத்து சுதந்திரத்திற்கான தடை, ஆரிய மாயையை சொல்லக்கூடாது, பெரியாரின் பொன்மொழிகள் வெளியிலே வரக்கூடாது என்று தடை விதித்து சிறையிலே அடைத்தார்கள். அந்த சிறைதான் இன்னொரு செய்தியையும் நான் சொல்ல வேண்டும். கழகம் பிரிந்து விட்டது, பெரியாரும் அண்ணாவும் பிரிந்து விட்டார்கள். ஆனால் 2 பேரையும் கொண்டு போய் ஒரே சிறையில் பக்கத்து அறையில் இந்த அரசு அடைத்ததே, அப்போதுதான் மறுபடியும் அவர்களுக்குள் ஒரு பாசம் எழுந்தது. 2 பேரும் சிறையில் இருந்தபோது கருத்து சுதந்திரம் வேண்டும், இதனை எடுத்து சொல்ல உரிமை வேண்டும், இருவரும் தலைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக கழகத்தின் சார்பில் 1950ஆவது ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆவது நாள் சென்னைக்கு அருகிலே இருக்கிற குன்றத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட அறிவிப்புகள் வெளியிலே வந்தன. அரசு தடை விதித்தது. எதற்கு? விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கு தடை விதித்தது. தடையை மீறியது கழகம். தடைகளை மீறி பழக்கப்பட்ட முதல் நாள் அதுதான். கள்ளக்குடி போராட்டத்திற்கு முன்பு, மொழி போராட்டத்திற்கு முன்பு திமுக கழகம் துப்பாக்கிக்கு தோட்டாவுக்கு தன் நெஞ்சு திறந்து காட்டியது கருத்து சுதந்திரத்திற்காகத்தான். அங்கே தொடங்கிய அந்த இயக்கத்தின் போராட்டம் இன்றும் தொடர்கிறது, என்றும் தொடரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையா என்று உலக மக்கள் உலக சிந்தனையை உருவாக்கி தந்த தமிழ் சான்றோர்கள் வாழ்ந்த மண்தான் இந்த மண். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருக்குறள். இந்த திருக்குறளை உருவாக்கி தந்த வள்ளுவன் யார்? கோபாலபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழும் வள்ளுவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருக்குறளா உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற இந்த திருக்குறளை எங்களுக்கு உருவாக்கி தந்தவர். 1971 முதல் முறையாக வரதராஜன் என்கிற ஒரு தலித்தை சேர்ந்த சமுதாயத்தில் பிறந்தவரை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக்கினார். அதுவரையில் தலித் சமுதாயத்தின் ஒரு நீதிபதி உயர்நீதிமன்றத்திற்கு வந்ததில்லை. அதில் என்ன முக்கியம் என்றால், யாரை கண்டால் பாவம் என்று நினைத்தார்களோ, யாரை தொட்டால் தீட்டு என்று சொன்னார்களோ, அந்த சமுதாயத்திலே பிறந்த வரதராஜன் நீதிபதியை பார்த்து பிராமண வக்கீல்களெல்லாம் மை லார்ட் என்று கூப்பிட வைத்தார் கலைஞர். என் கடவுளே என்று பார்ப்பன வக்கீல்களை ஒரு தலித் நீதிபதியை பார்த்து அழைக்க வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். திராவிடனுக்கு நீதி நூல் ஒன்றே, அது திருக்குறள் என்றால் தந்தை பெரியார். வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான சமதர்மவாதி திருவள்ளுவர். வர்ணாசிர தர்மத்தை அடியோடு உழைக்கின்ற மக்களுடைய சுழல்கின்ற ஏர் பின்னால் இந்த உலகம் செல்லுகிறது என்று சொன்ன பொது உடைமைவாதி அவர். மதத்திற்கு எதிராக ஒரு பொதுவான அறத்தை முன்வைத்தவர். ஆரியத்திற்கு எதிராக, மனுவிற்கு எதிராக நமக்கு கிடைத்த ஆதி திராவிட பூட்டன் திருவள்ளுவர்.
சோவியத் அரசினுடைய பிராவ்தா என்கின்ற பத்திரிகை தலைவர் கலைஞரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றது. உங்களுடைய கட்சியினுடைய லட்சியம் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்ன என்று கேட்கின்றது. அவர் சொல்லுகின்றார், சமுதாயத்திலே சமத்துவம், சமுதாயத்திலே சமத்துவம், பொருளாதாரத்திலே சமதர்மம், வெளியான அந்த அரசியல் சமூகத்திலே பகுத்தறிவும் ஜனநாயகமும் என்று. இதுதான் வள்ளுவம். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சம்மட்டியடி வர்ணாசிரம தர்மத்திற்கு கொடுத்தது வள்ளுவம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்று நம்முடைய உள்ளத்தின் உயர்வை போற்றியது திருவள்ளுவம் தான். இன்றைக்கு நாம் பார்ப்பனர்களுக்கு எதிரி அல்ல, பார்ப்பனியத்திற்கு மட்டும்தான் எதிரி என்கின்ற புரிதலோடு தலைவர் கலைஞர் சொன்ன ஒரு கூற்றோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். ஒரு குறும்புக்காரன் வந்து என்னிடத்திலே நீ இந்தியனா தமிழனா எதனை சொல் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், நான் பெருமையோடு சொல்லுவேன், நான் தமிழன் என்று தலைநிமிர்ந்து சொல்லுவேன் என்று சொன்னார். 1870க்கு பிறகு ஒரு பிரிட்டிஷ்காரன் காலில் பார்ப்பனர்கள் போய் விழுந்து இந்து என்று கூப்பிடுன்னு கெஞ்சி கூத்தாடி அவன் அரசியலுக்காக என்ன பண்ணான் தெரியுமா? எவனெல்லாம் கிறித்துவன் இல்லையோ, எவனெல்லாம் இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்துன்னா. சட்டப்படி தான் நீ இந்து, உன்னுடைய பாரம்பரிய பழக்கப்படி இந்து ஒரு பயலும் கிடையாது. வைணவனாக இருந்திருக்கலாம், சைவனாக இருந்திருக்கலாம், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், குலதெய்வம், ஐயனார், வீர காத்தவராய, ஆரியமாலா, எந்த இதுவும் வடநாட்டுக்காரனுக்கு தெரியாது. அவன் யார்? உனக்கு சாமி கும்பிட கற்று தருவானா? உன்னை தொடக்கூடாதான், உன்னை பார்க்கக்கூடாதான், நீ நடக்கக்கூடாதான். இந்த அநியாய அக்கிரமங்கள், கொடுமைகள் வர்ணாசிரமத்தின் மூலமாக வந்து சேர்ந்தன. விவசாயிகள் 44% ஜிடிபி என்கின்ற அந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு விவசாயிகள் 44% தந்து கொண்டிருந்தார்கள். 44% தந்து கொண்டிருந்த விவசாயிகளுக்கு கிடைத்த வங்கி கடன் எவ்வளவு தெரியுமா? 2%. 2%. ஆனால் அன்றைக்கு எல்லா வங்கிகளும் டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் பையோர்களுக்கும் அந்த வங்கிகள் எல்லாம் சொந்தமாக இருந்ததை ஒழிய நாட்டுடைமை ஆக்கப்படவில்லை. ஆகவே இந்த நிலை இருந்தது. ஆகவே தலைவர் கலைஞர்கள் இதெல்லாம் சொல்கிறார், 2% மட்டுமே விவசாயிகளுக்கு போய் செய்கிறது கடன். ஆகவே இந்த வங்கிகள் எல்லாம் 14 வங்கிகளையும் தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் சொன்ன நேரத்தில் இந்திரா காந்தி சட்டம் கொண்டு வந்தார். 14 வங்கிகளை தேசியமயமாக ஆக்கி அன்றைக்கு மிகப்பெரிய சாதனையை செய்தார் என்று சொன்னால் இந்திய அரசில் இதை விட வேறு என்ன வேண்டும்? 50 ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் எப்படி சுமந்தார் என்கிற போதுதான் எதிர்ப்புகள் எத்தனை, பண்பாட்டு படையெடுப்பு, கலாச்சார ஊடுருவல், மொழியின் ஆதிக்கம், மத்திய அரசினுடைய அச்சுறுத்தல், அதிகாரம், ஆள் அம்பு சேனை இத்தனையும் எதிர்த்து ஒரு பேர் இயக்கத்தை நிறுத்தி காட்டியிருக்கிறோம். சமுதாயத்தில் இருக்கிற மேடு பள்ளங்களை அகற்றி எல்லோரும் ஒன்று என்று வாழ்வதற்கு பெரியார் உழைத்த போது அதற்கு அவர் கொண்டு வந்த நிறம் கருப்பு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உழைப்பவனும் உண்டு கொடுப்பவனும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக காரல் மார்க்ஸ் கண்ட சித்தாந்தத்தின் நிறம் சிவப்பு. இந்த சமுதாயத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் சேர்த்து பாடுபடுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறம் கருப்பு சிவப்பு. அதைத்தானே கையில் ஏந்திருக்கிறீர்கள். இந்த கருப்பு சிவப்பு கொடி உயர உயர தமிழனின் வாழ்வு உயரும், தமிழ் மொழி பாதுகாக்கப்படும். இந்த மாநாட்டு பந்தலின் கடைசியிலே உட்கார்ந்திருக்கிறாரே பெயர் தெரியாத தொண்டன், என்றைக்கு எங்கள் ஐயா தலைவர் கலைஞர் வருவார், கரகரத்த குரலில் உடன்பிறப்பே என்று அழைப்பார் என்று ஏக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறானே, அந்த தொண்டனின் பாதங்களும் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் முட்பாதையிலே நடந்து 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 பக்குவப்படுத்தப்பட்ட பாதங்கள் என்பதை அந்த நடிகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் 23 வயதில் ஆடி பாடி மகிழ்ந்த காலத்தில் இதோ எங்கள் அண்ணன் அந்த 23 வயதில் ஓராண்டு காலம் நெருக்கடி நிலையிலே வாடி கிடந்த தளபதி அவர்கள். நீங்கள் ஆடி கிடந்த காலத்தில், பாடி கிடந்த காலத்தில் சிறையிலே வாடி கிடந்த எங்கள் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள். எங்களுக்கு கொண்டு பயம் அல்ல, அச்சம் அல்ல, ஆற்றல் மிகுந்த தலைவரை பெற்றிருக்கிறோம், அற்புதமான மாவட்ட செயலாளர்களை பெற்றிருக்கிறோம், லட்சோப லட்சம் கோடான கோடி கழகத்தின் தொண்டர்களை பற்றி பெற்றிருக்கிறோம். யாரையும் கண்டு எங்களுக்கு பயம் அல்ல. நீங்கள் தனித்தனியாக வந்தாலும் சேர்ந்து வந்தாலும் அத்தனை பகையும் தூக்கி நிறுத்தி தூள் தூளாக்குகிற ஆற்றல் எங்கள் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பெரியார் மண்,
வாலாட்டாதீர்கள். இது பெரியார் மண், வாலாட்டாதீர்கள், உரசை பார்க்காதீர்கள். செந்தமிழால் செய்த உடல், தலைவர் கலைஞர் அவர்கள் செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வெங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்கநூல் செரித்த குடல், சரித்திரத்து ஞானக்கடல் என்று சொல்லி யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழறிஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞர் இருக்கிற திசை நோக்கி வணங்கி விடைபெறுகிறேன். லட்சோப லட்ச தொண்டர்களுக்கு மத்தியில் திமுக செயல் தலைவர் நிகழ்த்திய எழுச்சிமிகு உரை. ஆயிரத்தி 1966 ஆண்டு, அதாவது 67 நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய விருகம்பாக்கத்திலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு. அந்த மாநாட்டிற்கு நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அந்த மாநாட்டு மேடைகளில் அமர்ந்திருக்கிறார்கள். மூதறிஞர் ராஜாஜி அமர்ந்திருக்கிறார், கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத் அமர்ந்திருக்கிறார், பொது உடைமை இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய பி. ராமமூர்த்தி அமர்ந்திருக்கிறார், கல்யாண சுந்தரம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஃபாரூக் பிளாக் கட்சியினுடைய தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி பல தலைவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடைகளை அறிஞர் அண்ணா அவர்கள் எழுந்து அங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் உரையாற்ற தொடங்குவதற்கு முன்னால் ஒரு 2 நிமிடம் அமைதி காத்தார். அமைதி காத்துவிட்டு அதற்கு பிறகு சொல்லுகிறார், நான் ஏன் அமைதியாக இருந்தேன் என்று கேட்டால், பேசாமல் அப்படியே உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்துவிட்டது என்று 66 விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அண்ணா சொன்னாரே, அதுதான் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நானும் பேசாமல் உங்கள் முகத்தை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தந்தை ஏற்றியது அறிவு விளக்கு. அதனை சூறை காற்றில் அணையாமல் காத்து நிற்கக்கூடிய கரம்தான் நம்முடைய அண்ணாவினுடைய கரம். அண்ணன் காத்த விளக்கை ஒளிபரவ செய்து பிரகாசிக்க வைத்திருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதே ஈரோட்டில் தந்தை பெரியார் நடத்திய குடியரசு பத்திரிகை அலுவலகம், அந்த அலுவலகத்தில் துணை ஆசிரியராக முதலில் தன்னுடைய பணியை தொடங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கு எல்லோரும் எடுத்து சொன்னார்களே, உடல் நலிவுற்று இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று. அதனால் இந்த மேடைக்கு வர முடியல. ஆனால் அவரால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய முதல் மாநாடு இந்த மாநாடு என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அலையலையாய் மனித தலைகளை காண்கிறேன். தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளை காண்கிறேன். இந்த பெருங்கடலில் ஒரு துளியாக, உங்களில் ஒருவனாக இந்த மாநாட்டு மேடையில நான் பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மேடைகளை கலைஞர் இல்லை என்று சொன்னாலும் கோபாலபுரத்திலிருந்து நம்மை மனதார அவர் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று நம்மையெல்லாம் உளங்குளிர் அழைப்பாரே, அந்த கம்பீர குரல் இந்த மாநாட்டில் நாம் கேட்க முடியவில்லை என்கிற ஏக்கத்தோடு, அந்த பெருமூச்சோடு இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறோம். நான் உங்களால் செயல் தலைவனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். கழகத்தின் இளைஞரணியின் செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, இன்றைக்கு செயல் தலைவராக, இப்படி பல பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றாலும் தொண்டனாக இருந்து பணியாற்றுவதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பெருமை.
லட்சிய நோக்குடைய தொண்டர்களில் நானும் ஒருவன். ஆம், உங்களில் ஒருவன், உங்களால் ஒருவன், உங்களுக்காக ஒருவன். இதைவிட நான் எதையும் பெரியதாக எண்ணியது கிடையாது. இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்தே தீர்வதென்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. சூழ்ச்சி, சூதுவலை பின்னுவது அந்த கூட்டத்திற்கு கைவந்த கலை. மத்தியிலே பிஜேபி ஆட்சி மிருக பலத்தோடு அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டு பின்னர் திராவிட இயக்கத்தால் அடங்கி கிடந்தவர்கள் இப்பொழுது மீண்டும் ஆடத் தொடங்கி இருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை அழித்தே தீர்வோம் என்று புறப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சதிகாரர்கள் புறப்பட்டு இருக்கிறார்கள். ஊடகங்களில் பார்க்கிறோம், அதில் உட்கார்ந்து கொண்டு ஏளனம் செய்கிறார்கள், ஏகடியும் செய்கிறார்கள். நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், இப்பொழுது சமஸ்கிருதத்தையோ இந்தி திணிப்பையோ எதிர்க்க முடியுமா என்று சவால் விட தொடங்கி இருக்கிறார்கள். எப்படி இந்த துணிச்சல் அவர்களுக்கு வந்திருக்கிறது? எப்படி இந்த ஆணவம் பேசக்கூடிய தைரியம் அவர்களுக்கு வந்திருக்கிறது? இந்த தைரியத்தை வழங்கி இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய பெரும்பகுதி அவர்கள் கீழே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய சில மாநிலங்கள் தான் இருந்து வருகிறது. அப்படி எதிர்ப்பு வரக்கூடிய மாநிலங்களையும் நாம் சரி கட்ட வேண்டும், அதில் ஊடுருவிட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணபலம், அதிகார பலம், பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி, இதில் ஈடுபட்டு பல இடங்களில் அன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த இருமாப்போடு அவர்கள் தங்கள் பார்வையை தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு திருப்பி இருக்கிறார்கள். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய குதிரை பேர ஆட்சி அடங்கி ஒடுங்கி கூப்பிட்ட குரலுக்கு கைகொத்தி வாய்ப்பொத்தி சேவகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக ஓபிஎஸும் இபிஎஸும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர வேறல்ல. மனித உரிமைகள் பறிக்கப்படுகிறது, இந்தி திணிக்கப்படுகிறது, சமஸ்கிருதம் போதிக்கப்படுகிறது. மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியின் ஆட்சியை நாம் முறியடித்திட வேண்டும். அதற்கு ஒன்றுபட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான பணிகளை நாம் ஈடுபட்டாக வேண்டும். இந்த மண்ணில மதவாதத்தை நுழைய விட மாட்டோம். காரணம், நாங்கள் தந்தை பெரியாருடைய பாசறையில உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அண்ணாவால் கூர்த்தீட்டப்பட்டிருக்கக்கூடியவர்கள், தலைவர் கலைஞர் அவர்களால் எப்படி போரிட வேண்டும், எந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை தன்னுடைய கையிலே ஏந்திட வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நாங்கள் இருக்கிற வரையில் பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞருடைய கொள்கைக்கு எதிராக இங்கே யாரும் வாளை ஆட்டிட முடியாது. புதிய புதிய கட்சிகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது பார்க்கிறோம். முதலமைச்சர் கனவோடு கட்சிகள் தொடங்கப்படுகிறது. சிலர் முழுவதுமாக இறங்க மீனம் மேஷம் என்று ராசி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர், இன்னும் சிலர் கியூவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்போ தொடங்கலாம்? கட்சி தொடங்குவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? நான் இங்கும் அல்ல அங்கல்ல நடுவில் நிற்கிறோம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இன்னொருவர் அரசியல்ல வெற்றிடம் தோன்றி இருக்கு, அதை நிரப்ப போகிறேன் என்று ஒரு சிலரும் கற்பனை குதிரைகளை பயணம் செய்ய புறப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசியல்ல வெற்றிடம் ஏற்பட்டிருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை சிலர் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். வெற்றிடம் என்பது ஏற்பட்ட அடுத்த கணமே நிரப்பப்பட்டு விடுகிறது என்பது அறிவியல். A vacuum is filled as it is cried. A vacuum is filled as it is created. ஆக எப்பொழுது வெற்றிடம் ஏற்படுகிறதோ அப்பொழுதே அது நிரப்பப்பட்டு விடுகிறது. ஆனால் திமுக கழகத்தை பொறுத்தவரையில் இன்றல்ல நாளை அல்ல, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வெற்றிடம் என்பதே நிச்சயம் கிடையாது. அவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வேன், இந்த இயக்கத்தினுடைய கடைசி
தொண்டன் இருக்கிற வரையில இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி சொல்லக்கூடியவன் எவனும் இந்த நாட்டில பிறந்திட முடியாது. அண்ணாவால் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். நான் இன்றைக்கு செயல் தலைவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அண்ணாவை போல் அறிவாற்றல் மிக்கவனாக நான் இல்லாமல் இருக்கலாம். தலைவர் கலைஞரை போல பல்துறை திறமை கொண்டவன் என்று நான் எண்ணிட முடியாது. அது இயலாது, அது நடக்கவே நடக்காது. ஆனால் இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்ச தொண்டர்களுடைய உணர்வால் இயக்கப்படக்கூடியவன் நான். உங்களுக்காக காத்திருக்கிறேன். ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்ட நேரத்தில் சொன்னார், ஸ்டாலினிடத்தில் பிடித்தது எது என்று கேட்டபோது ஒரே வரியிலே 3 முறை சொன்னார், உழைப்பு 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 என்று சொன்னார். அந்த முழு உழைப்பை முழு அளவில் தருவதற்கு நான் என்றைக்கும் தயங்க மாட்டேன். அண்ணாவின் தம்பியாக, அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெரியாருடைய கனவுகளை, அறிஞர் அண்ணாவினுடைய எண்ணங்களை சாதனைகளாக படைத்து காட்டிய தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். 69% இடஒதுக்கீடு, அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு, சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்துரிமை, அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம், தை முதனாலே தமிழ் புத்தாண்டு, திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு, தமிழ்தாய் வாழ்த்து, மாநில சுயாட்சி தீர்மானம், பேருந்துகள் நாட்டுடைமை, குடிசை மாற்று வாரியம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், கைரிக்ஷா ஒழிப்பு, 108 ஆம்புலன்ஸ் சேவை, கோவை வேளாண் பல்கலைக்கழகம், இப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்களை உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நான் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், மத்தியில் பட்ஜெட் போட்டுனா கூட கலைஞர் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்களை தான் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்கே மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது 2010 வீடு கட்டக்கூடிய திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவிச்சாரு. 8 வருடம் கழித்து இப்பொழுது மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கப்போ இப்படி பல சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த குதிரை பேர ஆட்சி ஓராண்டு விழா நடத்தினாங்க. பத்திரிகைகளில் பக்கம் பக்கமாக விளம்பரங்கள், கோடி கோடியாக செலவு செய்து மக்களுடைய வரி பணத்தை, சில பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் விளம்பரம். என்ன சாதனை? என்ன சாதனையை இன்றைக்கு அவர்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? ஆனால் வேதனைகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பருப்புல ஊழல், ஸ்மார்ட் கார்டு திட்டத்தில் ஊழல், தெர்மாக்கோல்ல ஊழல், ஏறக்குறை 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கக்கூடிய கொடுமை, உண்டாய் நிறுவனத்தினுடைய கியா மோட்டார்ஸ் கார் நிறுவனம், அமைச்சர்கள் கேட்கக்கூடிய கமிஷன் காரணத்தினால ஆந்திர மாநிலத்திற்கு அது மாறி போயிருக்கு. 85 லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் வேலை கேட்டு பதிவு செய்திருக்கிறார்களே, அந்த கொடுமை இன்றைக்கு தமிழ்நாட்டில். நெடுஞ்சாலைத்துறையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினர் கான்ட்ராக்ட்காரர்களாக இருந்து கொண்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய கொடுமை, 3.55 லட்சம் கோடி கடன்ல தமிழகத்தை மூழ்கடித்திருக்கக்கூடிய கொடுமை, காவல்துறைக்கு வாங்கக்கூடிய வாக்கி டாக்கில ஊழல், டிஜிபி ஆபீஸ் அலுவலகத்திற்கு முன்னால போலீஸ்காரர்கள் தீ குளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ரவுடிகள் மறைஞ்சிருப்பாங்க, ஆனா ரவுடிகள் வெளிப்படையாக வந்து பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குன்னா, அண்ணன் துரைமுருகன் தான் சட்டமன்றத்தில் சொன்னார், நாமெல்லாம் கூட பிறந்த நாள் குடும்பம் சின்ன கட்டி தான் வச்சு கேக்கு வெட்டுவோம், ஆனா ஆளை வெட்டு அருவாலை வச்சு கேக்கு வெட்டலாம் அந்த ரவுடி பார்த்தோம் சொன்னார். நீட் தேர்வால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாணவி அனிதா தற்கொலை, நகராட்சி கான்ட்ராக்ட்ல 30% கமிஷனு, மணல்ல இமாலய ஊழல், லஞ்சம் வாங்கும் போது துணைவேந்தரை கைது செய்யப்பட்டிருக்கிறாரு.
ஒகி புயல் வந்தபோது ஆயிரக்கணக்கான மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். குட்கா, போதைப் பொருள் சட்டமன்றத்தில் ஆதாரத்தோடு எடுத்து சொன்னோம். ஆதாரத்தோடு எடுத்து சொன்ன காரணத்தால் எங்களை எல்லாம் தூக்கி வெளியில் போட்டாங்க. போட்டது மட்டும் இல்லை, நடவடிக்கை எடுக்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் நீதிமன்றத்திற்கு போய் ஸ்டே வாங்கியிருக்கோம். அது ஒன்று. 250 கோடி ரூபாய் யாரு செஞ்சிருக்கா அவ்வளவு தெரியுமா? போலீஸ் தலைமை அதிகாரி டிஜிபி ராஜேந்திரன். பேரை சொல்றேன், தைரியம் இருந்தா மீது வழக்கு போடு, சந்திக்க நான் தயார். இதுவரையில பலமுறை சொல்லிட்டேன், இதுவரையில் வழக்கு இல்லை. கமிஷனர் ஜார்ஜ், இதை விட கொடுமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டெங்கு புகழ் விஜயபாஸ்கர், குட்கா புகழ் விஜயபாஸ்கர், அவருக்கு மாமூல் ஒவ்வொரு மாதமும் செல்லுகிறது என்று ஆதாரத்தோடு நான் சொல்லல, மேடையில் இருக்கக்கூடிய முன்னணியினர் சொல்லல, நீங்க சொல்லல, தெருவில் போற குப்பன சுப்பன சொல்லல, வருமான வரித்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதை விட வெட்கக்கேடு தமிழ்நாட்டுக்கு தேவையா நான் கேட்கிறேன். ஆக இந்த லட்சணத்தில் ஓராண்டு சாதனையா கும்பி எரியுது, குடல் காயுது, கோடி கோடியா செலவு செஞ்சு விளம்பரம் உனக்கு தேவையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்களே, அதில் என்ன மிகப்பெரிய சாதனைன்னு கேட்டீங்கன்னா 3.5 கோடி ரூபாய் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன், மறைமுக கடன்கள், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல தமிழ்நாட்டை இன்னைக்கு தத்தளித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குன்னா, இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டையே இன்றைக்கு மத்திய அரசின் அடகு வச்சிருக்கக்கூடிய கொடுமை, மாநில சுயாட்சிக்கு எதிராக மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன செய்கிறார்? தனியாக ஆய்வு நடத்துகிறார், அமைச்சர்களுக்கு உத்தரவு போடுகிறார், அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிக்கிறார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு நாம் ஆளுங்கட்சியாக வருவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் அவரை எதிர்க்கிறோம், கடுமையாக கண்டிக்கிறோம், கருப்பு கொடி காட்டுகிறோம். ஆக ஒரு இரட்டை ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில். இதற்கு இந்த ஆட்சியின் சார்பில் ஒரு கண்டனம் உண்டா? துணிவில்லாத, ஒரு முதுகெலும்பாத, இல்லாத, வளைந்து குனிந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட இந்த அடிமைத்தனமான இந்த ஆட்சியை அகற்றுவது நம்முடைய கடமை. காரணம், இந்த ஆட்சி இன்றைக்கு மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. காவேரி மேலாண்மை வாரியத்தில், நீட் தேர்வில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. பக்கத்தில் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த சூடு, அந்த சொரணை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு வரலையே, ஏன் ஏபிஎஸ்க்கு வரலையே, ஏன் நான் கேட்கிறேன். தனி மாநில அந்தஸ்து கேட்டு அங்கே குரல் எழுப்புகிறார்கள், உரிமைக்கு போராடுகிறார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த மாநில சுயாட்சி குரல் இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தில் எதிரொலிக்கிறது. ஆந்திரா எதிரொலிக்கிறது, மேற்கு வங்கம் எதிரொலிக்கிறது. ஏன் தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர் எதிரொலிக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சித்தராமையா எதிரொலிக்கிறார். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயன் எதிரொலிக்கிறார். அங்கெல்லாம் எதிரொலிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இபிஎஸ் எதிரொலிக்கல, பல்லிழிக்கிறார். ஆக இந்த மாநாட்டில் இன்றைக்கு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 50 தீர்மானங்கள், சிறப்பு தீர்மானம் தவிர்த்து 50 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தினுடைய மானத்தை காக்க, இழந்திருக்கக்கூடிய உரிமைகளை மீட்க, இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காத்திட நாம் போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிஜேபியினுடைய மதவாதம், மொழி திணிப்பு, அதுதான் முதல் தீர்மானம். 3வது தீர்மானமாக மாநில சுயாட்சி தீர்மானம்.
17வது தீர்மானமாக ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா தீர்மானம். ஆக இவைகளெல்லாம் செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து ஒற்றுமை உணர்வோடு நாம் பாடுபட வேண்டும். கொங்கு மண்டலத்தில் கழகம் பெரிய அளவில் தோல்வியை சந்தித்திருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு தொகுதிகள வாக்கு வித்தியாசத்தை கணக்கெடுத்து பார்த்தால் சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே தான் அந்த தோல்வியை நாம் தழுவி இருக்கிறோம். இருந்தாலும் அந்த நிலையை மாற்றிட இந்த ஈரோடு மண்டல மாநாட்டில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலே நீங்கள் அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் உணர்ச்சியோடு நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள். அரசியல் களத்திலே தோன்றக்கூடிய புதிய புதிய கட்சிகள் திமுக கழகத்தினுடைய வாக்குகளை சிதறடிக்கலாம் என சிலர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக பகல் கனவாகத்தான் போகிறது. பேரறிஞர் அண்ணா நிறைவேற்றிய வியத்தகு சாதனைகள், அதை தொடர்ந்து அவர் வழி நின்று தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய முத்தான சாதனைகள், இதையெல்லாம் மறைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு என்ன செய்தது என்று ஒரு தேவையற்ற விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிமுகவை நேரடியாக எதிர்க்க முடியல, பாராட்ட முடியல. அதற்காகவே திமுகவையும் சேர்த்து விமர்சிக்கிறார்கள். சமூக நீதி இயக்கத்தை கண்ட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம், பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அரசியல் அதிகாரம் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் என்று நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய இயக்கம் திமுக கழகம். இன்று உருவாகி இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள், நதிநீர் இணைப்பு திட்டங்கள், மெகா தொழிற்சாலைகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் இத்தனையும் திமுக ஆட்சியில. பாமரன் வீட்டிலும் ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு IAS, ஒரு IPS வர முடிய சூழலை ஏற்படுத்தி ஆட்சி திமுக. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்த ஆட்சி திமுக. இந்த சாதனையை இதுவரையில் யாரும் எந்த கொம்பனாலும் இனி பிறக்க போவதும் இல்லை, இனி பிறந்து வரப்போவதில்லை. இதை முறியடிக்க இதுதான் உண்மை. ஆகவேதான் திமுக சரியில்லை சரியில்லை என்று ஒரு விதண்டவாதத்தை சிலர் கிளப்பி இருக்கிறார்கள். வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது என்று வித்தை காட்டுகிறார்கள். அதை நாம் கேட்டு சிரிக்க வேண்டியதில்லை. நாடு சிரிக்குது, மக்கள் சிரிக்கிறாங்க. ஆட்சிகள் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நமது முதல் இலக்கு எதுவாக இருக்கணும்? தமிழக மக்களை துயரக்கடலில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த குதிரைபெற ஆட்சியை அகற்றுவதாக இருந்திட வேண்டும். இதை சொல்லுகிற போது நீங்களே கூட சிலர் கேட்கலாம், தேர்தல் வந்து ஆட்சி அகற்ற வேண்டிய அவசியம் இல்லையே, இப்பவே அகற்றலாமே. இது நம்முடைய தோழர்களிடத்தில் மட்டுமல்ல, பொதுமக்களிடத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. காலையில் நடைபயிற்சிக்கு போனா அங்கு வரக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரும் எங்களை பார்த்து கேட்கிற முதல் கேள்விதான், இன்னும் அந்த ஆட்சியை கவுக்க மாட்டீங்களா? இந்த கேள்விதான். இங்கே கூட நான் துரைமுருகன் பேசுகிற போது சொன்னார, ஸ்டாலின் கொஞ்சம் அமைதி, அதனால பொறுமையாக இருக்கிறான். நேரம் கலைஞர் தான் விட்டு வச்சிருக்க மாட்டார், முடிச்சிருப்பார் இப்போ கதையா. பாருங்க, சொல்லுகிற போதே நீங்கள் கை தட்டுறீங்க. ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கலைஞர் அவர்கள் என்றைக்கும் ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்தது கிடையாது. கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆட்சி தான் 2 முறை கவிழ்க்கப்பட்டிருக்கு. 1975 எமர்ஜென்சி வந்த நேரத்தில் அதை எதிர்த்தோம். அதனால் 76 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதற்காக நாங்கள் எல்லாம் சிறைக்கு கூட சென்றோம், விசா சட்டத்தில். அது வேறு. அதே போல 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு 89 மீண்டும் ஆட்சிக்கு வரோம். 2 வருஷத்துல 91 நம்முடைய ஆட்சியை மீண்டும் கலைத்தார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு திமுக துணை நிற்கிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லி நம்முடைய ஆட்சியை கலைத்தார்கள். 2 முறை நம்ம ஆட்சி தான் கவிழ்க்கப்பட்டுச்சு. கலைஞர் ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணம் இல்லை. ஜெயலலிதா ஜானகி பிரிஞ்ச நேரத்தில் எத்தனை பேர் வந்தார்கள் தலைவரை தேடி?
எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், நாங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளுகிறோம். முடியாது. அதைத்தான் துரைமுருகன் சொன்னார். நினைச்சா முடிச்சிருக்க முடியும். சில பேருக்கு இன்னும் புரியல. முன்பெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியிலிருந்து விலகுனா எம்எல்ஏ பதவி போகாது. இப்போ அந்த எம்எல்ஏ விட்டு இன்னொரு கட்சிக்கு போனால் அந்த எம்எல்ஏ பதவி அடுத்த நிமிஷம் போயிடும். இப்போ இருக்கக்கூடிய விதி இது. இன்னும் சில பேருக்கு படித்தவனுக்கே புரியல. இப்போ இது தெரியல. வாதத்துக்கு நான் சொல்றேன், நினைச்சிருந்தா ஒரே நிமிஷம் தான் இந்த ஆட்சியை கழிச்சிருக்க முடியும். ஒரே நிமிஷம் தான் இந்த சொடுக்கு போடுற நேரத்தில் கழிச்சிருக்க முடியும். அதைத்தான் அண்ணன் சொன்னார், கலைஞர் ஒரு ஜனநாயகவாதி. இப்போ காலம் கணிஞ்சுக்கிட்டு இருக்கு. 18 பேர் எம்எல்ஏ நீக்கின வழக்கு விசாரணை முடிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வரப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரே வாரம் தான். அது தினகரன் போட்ட கேஸ், அது வேற. நாம நம்முடைய கொறடா சக்கரபாணி மூலமாக நாம் வழக்கு போட்டிருக்கிறோம் 11 எம்எல்ஏ. அதுவும் வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வரப்போகுது. ஆக எப்படி ஒரு வாரம் இந்த மாத இறுதிக்குள்ள தீர்ப்பு நிச்சயம் வரப்போகுது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. தீர்ப்பு வருகிற போது நான் உறுதியோடு சொல்லுகிறேன், இந்த ஆட்சி இருக்க போறது இல்லை. ஆட்சி இல்லைன்னா கவர்னர் ஆட்சி. 6 மாத காலத்தில் தேர்தல் வரணும். அப்படி தேர்தல் வந்து அதிலே நான் மக்களை சந்தித்து அந்த களத்தில் நான் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு எவன் தயவும் இல்லாம எந்த அச்சமும் இல்லாம எந்த பயமும் இல்லாம நாம போய் ஆட்சியில் உட்காருகிறோம் என்று சொன்னால் 30 ஆண்டு காலத்திற்கு நம்ம எவனும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு தான் நாம் அமைதியாக இருக்கிறோம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய கழக அமைப்புகளை எல்லோரையும் அழைத்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக களப்பணி ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக ஒவ்வொரு நாளும் ஆய்வு நடத்திவிட்டு அந்த இரவு 9 மணி அளவிலே தலைவர் அவர்களை போய் நாங்கள் எல்லாம் போய் சந்தித்து விவரத்தை சொல்லுவது உண்டு. கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த ஆய்வு பணியை நான் தொடங்கினேன். இன்னும் 12-13 மாவட்டங்கள் மிச்சம் இருக்கிறது. அடுத்த வாரம் தொடர்ந்து அதை நடத்தி முடிக்கவிருக்கிறேன். ஆக 1ஆம் தேதி தொடங்கி 2ஆம் தேதி நாங்கள் எல்லாம் தலைவர் அவர்களை போய் சந்திக்க சென்றோம். அமர்ந்திருக்கிறார். பார்த்ததும் என்னை பார்த்து ஒரு புன்முறுவல் பொத்து கையை நீட்டினார். நான் கையை கொடுத்தேன். கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பக்கத்தில் இருந்த முரசொலை நாளிதழை கையில் எடுத்து தலைவரிடத்திலே காண்பித்து, அண்ணா பார்த்தீங்களா, தம்பி களப்பணி ஆய்வு நடத்துகிறார். கோவை மாவட்டத்தினுடைய ஆய்வு புகைப்படம் முரசொலையில் வந்திருக்கிறது, பாருங்கள். நீங்களும் ஆய்வு நடத்துறீங்க. அப்போ நாங்கள்லாம் உங்க பக்கத்தில் இருந்தோம். இப்போ அவர் ஆய்வு நடத்துகிறார், தனியாக இருந்து ஆய்வு நடத்துகிறார் என்று என்னை பெருமைப்படுத்தி பேசுகிறார். பேசுகிற போது அப்பொழுது என் கையை தலைவர் அவர்கள் பிடித்திருக்கிற அந்த கையை அழுத்தி அழுத்தி பிடிக்கிறார். அதாவது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். நான் கேட்டேன், அப்பா நாளை ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆய்வு கூட்டம் இருக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன், வரீங்களான்னு கேட்டேன். கேட்ட நேரத்தில் உடனே சிரித்து கொண்டு எங்க பேச முடியல. உதட்ட அசைவ வச்சு கண்டுபிடிச்சோம். ஏன் பேச முடியல? தொண்டையிலே குழி, அந்த குழிக்குள்ளே டியூபு, அந்த டியூப் வழியாக உணவு, அந்த டியூப் வழியாகத்தான் தன்னுடைய சுவாசமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவருடைய உதட்டு அசைவில வச்சு கண்டுபிடிச்சோம். அறிவாலயம்னு சொல்லுகிறோம். உடனே சிரிக்கிறார். மறுநாள் அண்ணா நினைவு நாள் 3ஆம் தேதி அண்ணன் துரைமுருகன் தான் சொன்னான், அண்ணா நாளைக்கு அண்ணா நினைவு நாள். ஒவ்வொரு ஆண்டு நீங்க வருவீங்க, 2 ஆண்டுகளாக இங்க வர முடியல.
ஒவ்வொரு முறையும் அண்ணா சிலையிலிருந்து நடந்து அண்ணா சமாதி வரைகளை வந்து மலர்களை வைத்து மரியாதை செய்வீங்க. ஒரு முறை ராமச்சந்திரா மருத்துவமனைகளை முதுகலை அறுவை சிகிச்சை செய்து கொண்டு ஐசியூவில் படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அண்ணா நினைவு நாள் வந்துருச்சு. மருத்துவர்கள் எல்லாம் உங்களை போகக்கூடாது என்று தடுக்கிறார்கள். இல்லை, அண்ணா நினைவு நாளுக்கு நான் போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறீங்க. டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், எழுந்தே நீங்கள் நிற்க முடியாது, உட்கார முடியாது, ஐசியூவில் படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, முடியாது, உட்கார முடியாது, பரவாயில்ல படுத்துக்கிட்டே போகிறேன். ஸ்ட்ரெச்சரை கொண்டு வர சொல்லி ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸில் ஏறி படுத்துக்கிட்டு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையிலிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு பயணம் செஞ்சு அண்ணா சமாதிக்கு வந்து அங்கே வந்து படுத்த நிலையிலேயே ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டே மாலை வச்சுட்டு மருத்துவமனையில் கொண்டு போய் உங்களை அனுமதிச்சோம். அதெல்லாம் சொன்னோம். அப்படி சொல்லுகிற போது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே வழியுது. நாங்கள் தொடச்சிக்கிட்டு நாங்கள் அழுகுறோம். நாங்கள்லாம் கோவம் அழுவ ஆரம்பிச்சிட்டோம். எங்களால் நிற்க முடியல. நான் புறப்புறம்பான்னு சொன்னேன். எங்கே மீட்டிங்கான்னு கேட்குறாரு. எதற்காக சொல்கிறேன்னா, அண்ணாங்கிற போது கண்ணீர் விடுகிறார், கட்சி ஆய்வு பண்ணுகிற போது கையை அமுக்குகிறார், அறிவாலயத்துக்கு வரீங்களான்னு கேட்டால் எங்கன்னு கேட்கிறார், எப்போன்னு கேட்கிறார், புறப்புறன்னு சொன்னோன்னா மீட்டிங்கான்னு கேட்குறாரு. ஆக இன்றைக்கு இந்த நிலையிலும் கட்சி அண்ணா ஆய்வு என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கலைஞருக்கு நாம் பெருமை சேர்க்க மீண்டும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற அந்த பெருமையை, அந்த பரிசை அவரிடத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டும். தயாராகுங்கள். உங்களில் ஒருவன் என நீங்கள் விழித்தாலும் எங்களின் தலைவர் நீங்கள்தான் என்று மாநாட்டில் பங்கேற்ற மக்கள் ஓர் குரலாய் ஒலித்தனர். அவர்கள் வேண்டி நிற்பது திராவிடத்தின் தேவையையும் ஆட்சி மாற்றத்தின் அவசியத்தையும் அதன் விளைவே பெரியார் மண்ணில் ஏற்பட்ட இந்த பேரெழுச்சி. தமிழகத்தில் ஒலித்துள்ள இந்த பேரெழுச்சி இந்திய துணை கண்டத்தையே உற்று நோக்க வைத்துள்ளது.